நீங்க டிரைவரா? எந்த ஒரு டிரைவர்? சரி. வைசாக் போக எவ்வளவு ஆகும்? அவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. வைசாக் போக எவ்வளவு? அவர் தெரியலன்ட்டாரு. வைசாக் தானே? ஆமா அப்படியா? ஆமா. ஒண்ணும் இல்ல, அவங்கள நான் இன்டர்வியூ எடுத்தேன். அவங்க வைசாக் எவ்வளவு போகும் கேட்டேன். அவங்ககிட்ட வைசாக் எவ்வளவு போகும் கேட்டேன். அவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்ககிட்ட வந்து கேட்கலாம். எவ்வளவு? இனி அடமானம் வச்சா கூட எவனும் 70,000 தர மாட்டானே. 70,000 உண்மையாவா? போயிட்டு வந்தீங்களா? எவ்வளவு கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கீங்க. எத்தனை திருப்பு? ஒரே ஒரு டைம். நீங்க எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? 15 வருஷமா. அது எவ்வளவு நாள் ஆகும் போயிட்டு வர? போயிட்டு வர்றதுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சா? ஃபேமிலி மிஸ் பண்ணீங்களா? 4 நாள்ல? ஆமா, ஃபேமிலி மிஸ் பண்ணி தானே போறோம் நாங்க. நீங்க வண்டிக்கு ஓனரா? ஆமா, ஓனர் தான். ஓன் கம்பெனி. எஃப்சி எல்லாம் எவ்வளவு ஆகும்? நீங்க வருஷம் இப்போ இவ்வளவு இன்கம் வருதா உங்களுக்கு? எஃப்சி எல்லாம் சேர்த்து போனா உங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா? கொஞ்சம் ரன் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கடினமானதுதான் இது. கடன் இல்லாம ரன் பண்ணலாமா? கடன் வாங்கி தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடன் அடைக்கணும் நாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டினா அந்த வேன் ஓட்டியே நம்ம ஓகே ஆயிடுமா கேக்குறேன், இல்ல வேற வேலைக்கு போகணுமா? சும்மா இதுலயே சமாளிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆமா. இது அண்ணன் வீடியோ பிராங்க் வீடியோ பார்த்தாங்க. விசாக்கா வைசாக் எவ்வளவு போகணும் கேளுங்க, பிராங்க் வீடியோட்டாரு. நான் அத கமெண்ட் ஒழுங்கா படிக்காம. சண்முகவேல். எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? ஒரு 12 வருஷம். வருமானம் கரெக்டா வருமா? டியூ கட்டுற அளவுக்கு? பரவாயில்லாம வரும். எஃப்சி எல்லாம் கடன் வாங்க வேண்டாம். டியூலாம்? ஆமா. சரி, 100 கிலோமீட்டர் போனா எவ்வளவு வாங்குவீங்க? 100 கிலோமீட்டருக்கு ஒரு 3500 ஆகும். 3500. எங்க குற்றாலம் வரைக்கும் போனாலுமா? குற்றாலம் 100 கிலோமீட்டர் அது 80 கிலோ. அதுக்கு வந்து ஒரு 7500 8 ஆகும். மாசம் டியூ எவ்வளவு கட்டுவீங்க வேனுக்கு? நான் டிரைவர் தான், ஓனர் தான் தெரியும். எத்தனை வருஷமா இந்த டிரைவர் வேலையை பாக்குறீங்க? 13 வருஷம். லவ் பண்ணி ஓட்டுவீங்களா இல்லனா? லவ் பண்ணி ஓட்ட போய் தான் இன்னும் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, இஷ்டம். ஆமா. சரி சரி. ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு ரொம்ப லாங்ல போகும்போது ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்ணுவீங்களா? இல்ல. இல்லையா? வீடியோ பாப்பாங்க. மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் டிரைவர் தான், நான் மிஸ் பண்ணுவேன். அவங்க மிஸ் பண்ணுவாங்க. எப்படினாலும் நம்பிக்கை இருக்கும்ல. வெயிட் நம்ம எங்க வர போறோம், வீட்டுக்கு தான் வருவோம். சரி, ஒரு 4 நாள் 5 நாள் போகும்போது அந்த மாதிரி போக மாட்டேன். 2 நாள் போவோம். உங்களுக்கு எவ்வளவு சேலரி? மாசம் ஒரு 20,000 ரூபாய். 20,000. ஒரு மாசம் நான் ஏறி ஓடும், ஒரு மாசம் கம்மியா ஓடும். ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வரும். கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு? கடன் வாங்காம அனாவசியமா செலவு பண்ணாம இருந்தா கட்டும். இப்ப உங்களுக்கு சொந்த வேன் இல்ல, அதனால உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. இதே நீங்க சொந்த வேன் வச்சிருந்தா கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி ஆகாது. எஃப்சி எல்லாம் போகும்போது ரொம்ப செலவாகும். நல்லா டெய்லி ஓடிட்டே இருந்துச்சுன்னா கட்டும், ஓடாது. ஓகே. ஸ்கூல் லீவுக்கு ஓடும், அப்புறம் கல்யாண முகூர்த்தத்துக்கு ஓடும், குற்றாலம் சீசன் அந்த மாதிரி ஓடும். இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு சீசன் வராது இல்ல, கல்யாண ஃபங்க்ஷன் எதுவுமே வராது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த வேலையும் பார்ப்போம், இல்லாட்டா வேற ஏதாவது மூடச்சமக்கிறதுக்கு போவோம். மூடச்சமக்க போவோம். ஓகே ஓகே. சும்மா இருடா பைத்தியமே. சரி, ஓகே, தேங்க்யூண்ணா. உங்க பேரு? என் பேரு சண்முகவேல். என் பேரு மகேஸ்வரி. சரியா? ஓகே.